கண்ணாடி முன்னாடி நின்று நீங்க ஸ்மைல் பண்ணும்போது எப்பயாவது உங்களுடைய டீத் ஜிக்ஸாகா இருக்கு அப்படின்னு நினைச்சு ஃபீல் பண்ணிருக்கீங்களா? இல்ல என்னோட பல்ல மட்டும் ஏன் இந்த கேப் இருக்கு, கரெக்டான அலைன்மெண்ட்ல இல்ல அப்படின்னு நினைச்சிருக்கீங்களா? அதே மாதிரி நீங்க சாப்பாடு நல்லா மென்னு சாப்பிடும் போது ஒரு சைடு மட்டும் தான் சாப்பிட முடியுது, இன்னொரு சைடு சாப்பாடு அறப்படவே இல்லை, அந்த மாதிரி ஏதாவது யோசிச்சிருக்கீங்களா? நம்ம நிறைய பேர் நினைக்கிறது டீத் அலைன்மெண்ட் அப்படிங்கிறது ஒரு ஈஸ்தட்டிக்கான விஷயம், அழகுக்காக பண்ணிக்கிறது அப்படிங்கிறது. ஆனா அப்படி கிடையாதுங்க. உங்க மேல் பல்லும் கீழ் பல்லும் கரெக்டான அலைன்மெண்ட், அதாவது அக்ளூஷன்னு சொல்லுவோம், அதுல ஒன்னா சேரும் போது உங்களுடைய ஃபுல் பாடி ஹெல்த்லயே நீங்க சேஞ்சஸை பார்க்க முடியும். ஹாய், திஸ் இஸ் டாக்டர் சக்தி ஃப்ரம் டாக்டர் நீம்ஸ் டென்டிஸ்ட்ரி. இன்னைக்கு நம்ம வீடியோல டைப்ஸ் ஆஃப் பைட்ஸ் பத்தி தாங்க பார்க்க போறோம். நிறைய டைப்ஸ் ஆஃப் பைட்ஸ் இருக்கு. ஓப்பன் பைட், கிராஸ் பைட், ஆன்டீரியர் ஓப்பன் பைட், போஸ்டீரியர் கிராஸ் பைட், இந்த மாதிரி ஒவ்வொரு பத்தியும் டீடைலா பார்க்க போறோம். லெட்ஸ் டைவ் இன் டெப்த். ஃபர்ஸ்ட், பைட்னா என்ன அப்படிங்கறத பத்தி பார்க்கலாம். டென்டிஸ்ட்ரியில நாங்க இதை அக்ளூஷன் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது மேல் பல்லும் கீழ் பல்லும் எந்த மாதிரி கடிமானத்துல கடிக்கப்படுது அப்படிங்கிறது தான். இது எப்படின்னா, இப்போ நீங்க ஒரு பேக்ல ஜிப் எப்படி க்ளோஸ் பண்ணும்போது கரெக்டா ஒரு அலைன்மெண்ட்டுக்கு வருதோ, அதே மாதிரி நீங்க வந்துட்டு உங்களுடைய சலைவா முழுங்கிட்டு கடவா பல்ல கடிக்கும் போது கரெக்டான ஒரு அக்ளூஷனுக்கு வரும். அதுதான் நம்ம அக்ளூஷன் அப்படின்னு சொல்லுவோம். இதுல தப்பா, அதாவது ஒரு இதை விட்டுட்டு வேற மாதிரி வரும்போது அதை நம்ம மால் அக்ளூஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த மால் அக்ளூஷன் எதனாலலாம் வரலாம்னா, மேபி ஜெனடிக்ஸா வரலாம். அதாவது தாத்தா பாட்டிக்கோ இல்ல அம்மா அப்பாக்கோ அந்த மாதிரி தான் அவங்க கடிக்கிறாங்க, பற்கள் அந்த அமைப்புல தான் இருக்குன்னா அது ஃபியூச்சர்ல வரக்கூடிய ஜெனரேஷன்ஸ்க்கு அப்படியே ரெப்ளிகேட் ஆகும். அது இல்லாம சப்போஸ் குழந்தைங்க சின்ன வயசுல இருந்து கை சப்புற பழக்கம் இருக்கு, இல்ல நாக்கு மேல் அன்னத்துல வச்சு தடுக்கிற பழக்கம் இருக்கு, ஒரு சிலர் உதட ரொம்பவே கடிப்பாங்க, அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு எல்லாமே மால் அக்ளூஷனா ஃபியூச்சர்ல ரெப்ரசன்ட் ஆகும். சோ இதுல உங்களுக்கு எந்த மாதிரியான பைட் இருக்கு அப்படிங்கறத பத்தி டீடைலா பார்க்கலாம். செகண்ட், கிராஸ் பைட். அதாவது யூஸ்வலா நம்மளுடைய மேல் தாடையில இருக்கக்கூடிய பற்கள் தான் வெளியே இருக்கணும், கீழ்த்தாடையில இருக்கக்கூடிய பற்கள் உள்ள இருக்கணும். ஆனா இது ஒரு சிலருக்கு ரிவர்ஸா இருக்கும். அதாவது மேல் தாடையில இருக்க பற்களை காட்டிலும் கீழ்த்தாடையில இருக்கக்கூடிய பற்கள் வெளியில வந்து இருக்கும். இதனால அவங்களுக்கு ஃபேஷியல் க்ரோத்தே அஃபெக்ட் ஆயிருக்கும். ஃபேஸ் பார்க்கறதுக்கே ஒரு மாதிரி அன்சிமெட்ரிக்கல், அதாவது ஏசிமெட்ரிக்கலா இருக்கு அப்படின்னு சொல்லுவோம். தேர்ட், ஓப்பன் பைட். நம்ம நார்மலா வாய் மூடும் போது மேல் பற்களும் கீழ் பற்களும் ஒன்னு சேரும், வாயும் மூடும், அதாவது லிப்ஸ் ஒன்னோட ஒன்னு க்ளோஸ் ஆகும். ஆனா இந்த ஓப்பன் பைட் இருக்கவங்களுக்கு லிப்ஸ் க்ளோஷரும் அந்த அளவு இருக்காது. இது எதனாலன்னா, அவங்க சின்ன வயசுல அந்த டங் த்ரஸ்டிங்னு சொல்லுவோம், நாக்கு வச்சு வச்சு மேல் பல்ல தள்ளுவாங்க இல்ல கீழ் பல்ல தள்ளுவாங்க, அதே மாதிரி கை சப்புறது. அதனால மேல் பல்லும் கீழ் பல்லும் ஒன்னு சேராம இந்த மாதிரி விரிஞ்ச மாதிரி இருக்கும். இதுதான் ஓப்பன் பைட். அவங்களுக்கு இந்த மாதிரி ஓப்பன் பைட் இஷ்யூஸ் இருக்கனால அவங்களுக்கு ஸ்பீச் வந்து பேசும்போது டிஃபிகல்ட்டியா இருக்கும். ஒரு சில ப்ரொனன்சியேஷன் கரெக்டா வராது. முன்னாடி பல்லுல ஒரு ஆப்பிளோ இல்ல அந்த மாதிரி கடிச்சு சாப்பிட்றதுக்கு அவங்களுக்கு ரொம்ப சிரமமா இருக்கும். ஃபோர்த், கிரவுடிங் அண்ட் ஸ்பேசிங்னு சொல்லுவோம். அதாவது பற்கள் கரெக்டான அலைன்மெண்ட்ல இல்லாம ஒரு பல்லுக்கு மேல ஒரு பல் இருக்கிறது, அப்படி இல்லாட்டி ஒரு பல்லுக்கும் பக்கத்து பல்லுக்கும் நிறையவே இடைவெளி, ஒரு சிலருக்குலாம் அந்த இடத்துலயே ஒரு பற்கள் வைக்கிற அளவுக்குமே இடைவெளி இருக்கும். அந்த மாதிரி இருக்கதான் கிரவுடிங் அண்ட் ஸ்பேசிங் அப்படின்னு சொல்லுவோம். இதனாலேயுமே அவங்களுடைய ஸ்பீச் வந்து அஃபெக்ட் ஆகும். ஸோ அந்த இடத்துல இடுக்குல போயிட்டு சீக்கிரமா அழுக்கு சேர்ந்துரும், கிளீன் பண்றதுக்கு ரொம்ப சிரமமா இருக்கும். ஸோ ஃபிஃப்த், ஓவர்ஜெட். அதாவது மேல் தாடையில இருக்கக்கூடிய பற்களுக்கும் கீழ்த்தாடையில இருக்கக்கூடிய பற்களுக்கும் அந்த ஹரிசாண்டல் கேப் வந்து ஒரு 2 to 3 mm தான் இருக்கணும். ஆனா ஒரு சிலருக்கு ரொம்பவே அதிகமா இருக்கும். அதுவுமே அவங்களுக்கு கை சாப்பிட்ற பழக்கம்னாலதான் மெயினா இருக்கும். மேல் தாடையில இருக்கக்கூடிய பற்கள் இப்படி நல்லா தூக்கி இருக்கும். அதனால அவங்களுக்கு அந்த ஐடியல் ஓவர்ஜெட் ரொம்பவே அதிகமா இருக்கும். இது எல்லாமே நம்ம கிளிப் மூலியமாவோ இல்ல அலைனஸ் ட்ரீட்மெண்ட் மூலியமாவோ சரி பண்ணிக்க முடியும். ஓகே டாக்டர், நீங்க சொன்னதெல்லாம் ஓகே, எனக்கு இந்த மாதிரி இஷ்யூஸ்லாம் இருக்கு, ஆனா எனக்கு எதுவுமே பிரச்சனை இல்லையே, நான் ஏன் கரெக்ட் பண்ணும் அப்படின்னு நீங்க கேட்கலாம். ஆனா அதுல இருக்கக்கூடிய ப்ராப்ளம்ஸ் பத்தி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட், டிஎம்ஜே இஷ்யூஸ் வரும். அதாவது உங்களுடைய மேல் தாடையும் கீழ்த்தாடையும் சரியான கடிமானத்துல இல்லாத போது இந்த ஜால ஃப்ரீக்வெண்டா நீங்க, அதாவது சின்ன வயசுல இருந்தே யூஸ் பண்ணிருக்கீங்கன்னா ஒரு 25-30 இயர்ஸ்ல இந்த டிஎம்ஜேன்னு சொல்லக்கூடிய இடத்துல பெயின் வரும், அடிக்கடி இயர் பெயின் வரும். இது ஃபர்ஸ்ட். செகண்ட், உங்களுடைய பற்கள் ரொம்ப நெருக்கமா இருக்கு, ப்ராப்பர் அலைன்மெண்ட்ல இல்லாதனால கண்டிப்பா ஃபுட் போய் அந்த இடத்துல டெபாசிட் ஆகும். ஸோ பாக்டீரியா அக்குமுலேட் ஆகி ஈஸியா உங்களுக்கு கேவிட்டியை ஃபார்ம் பண்ணும். தேர்ட், டைஜஷன் இஷ்யூஸ் வரும். ஏன்னா நீங்க பற்களை சரியா யூஸ் பண்ணி மென்னு சாப்பிட மாட்டீங்க. ஒரு சைடு நல்லா பல்லு சேரும், ஒரு சைடு சேரவே சேராது. அப்போ என்ன ஆகும், சரியா அது வந்து அறப்படாதனால ப்ராப்பரா டைஜஷன் ஆகாது. ஃபோர்த், நீங்க சிரிக்கும் போது உங்களுடைய கான்ஃபிடன்ஸ் லெவலும் கம்மியாகும், ஸ்பீச் இஷ்யூஸ் இருக்கும், சரியா ப்ரொனவுன்ஸ் பண்ண முடியாது. அதுக்காக தான் நம்ம ப்ராப்பரா அலைன்மெண்ட் பண்ணிக்கணும். ஃபிஃப்த், கம் டிசீஸ். அதாவது இப்போ உங்களுடைய கீழ்பற்கள் நல்லாவே போய் மேல இருக்கக்கூடிய ஈரல குத்திட்டே இருந்துச்சு அப்படின்னா ஈஸியா அந்த இடத்துல கம் டிசீஸ் வரும்.
ஸோ கம் ப்ராப்ளம் அடிக்கடி இருந்துட்டே இருந்ததுன்னா உங்களுக்கு ஈஸியா அந்த இடத்துல இருக்கக்கூடிய பற்கள் ஆட ஆரம்பிக்கும். ஏன்னா கம் டிசீஸ் வர வர அங்க கால்குலஸ்மே உங்களுக்கு அதிகமா டெபாசிட் ஆகும். ஒரு சிலர் ரொம்பவே அது வந்து ப்ராப்ளமா இருக்கு அப்படின்னு நீங்க ஃபீல் பண்ணுவீங்க. ஓகே டாக்டர், இந்த ப்ராப்ளம்ஸ்லாம் இருக்கு, எப்படி கரெக்ட் பண்ணலாம் அப்படின்னா இப்போ இருக்கக்கூடிய மாடர்ன் டென்டிஸ்ட்ரியில இதுக்கான சொல்யூஷன்ஸ் நிறையவே இருக்கு. ஃபர்ஸ்ட் ஏர்லி பீரியட்ல எடுத்தோம்னா பிரேசஸ் போடுறது, அதாவது கம்பி போட்டு வயர் சரி பண்றது. இதுலயே 2-3 டைப் இருக்கு. ஃபர்ஸ்ட் டைப் மெட்டல் பிரேசஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது பல்லு மேல கருப்பு கலர் கம்பி வச்சு அது மூலயமா மந்த் ஆன் மந்த் நீங்க வந்து ரெகுலரா கிளினிக்கு செக்அப் வரணும். அது மூலயமா உங்களுக்கு ட்ரீட்மெண்ட் ரிசல்ட் 1.5 to 2 இயர்ஸ்ல எடுத்துட்டு வருவோம். ஒரு சிலர் எனக்கு வந்து அந்த கருப்பு கலர் வேண்டாம், வச்சது கொஞ்சம் கம்மியா தெரியணும் அப்படின்னா செராமிக் பிரேசஸ். பட் இதுவுமே கிட்ட வந்து பார்த்தா நல்லா தெரியும். ஓகேங்களா? இந்த செராமிக் பிரேசஸ் மூலமா அதே ஆக்ஷன் தான், ஆனா உங்களுக்கு அந்த கருப்பு கலர்ல வரக்கூடிய அந்த பிராக்கெட்ஸ் இல்லாம வெள்ளை கலர்ல வரும். அது மூலமா உங்களுடைய டீத்தை அலைன்மெண்ட் பண்ணிக்க முடியும். நெக்ஸ்ட் லிங்குவல் பிரேசஸ், அதாவது வெளிப்பக்கம் தெரியாம பற்களோட உள் பக்கத்துல வச்சு ஃபிக்ஸ் பண்றதுக்கு பேர் தான் நம்ம லிங்குவல் பிரேசஸ்னு சொல்லுவோம். ஆனா இதுல நிறையவே டிஸ்கம்ஃபோர்ட் இருக்கும். ஏன்னா சீக்கிரமா அந்த பிராக்கெட்ஸ் ரிமூவ் ஆகிறது, அடிக்கடி ஈரல குத்துறது, இந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம்ஸ் அதுல இருக்கு. இது எதுவுமே வேணாம். இப்ப இருக்கக்கூடிய மாடர்ன் டென்டிஸ்ட்ல என்ன ஒரு பெஸ்ட் ஆப்ஷன் அப்படின்னா கிளியர் அலைனர்ஸ் தான். நீங்க சாப்பிடும் போது இதை கழட்டி வச்சுக்கலாம். ஸோ உங்களுக்கு பெயின் எதுவுமே இருக்காது. யூ வில் see just results alone. நாங்க ஃபர்ஸ்ட் உங்க டீத்தை 3D ஸ்கேன் மூலமா டிஜிட்டலா ஸ்கேன் பண்ணுவோம். ஃபியூச்சர்ல எந்த மாதிரி ரிசல்ட் வரும் அப்படிங்கறத நீங்க ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடியே விஷுவலா பாத்துக்கவும் முடியும். சோ உங்களுடைய டீத் கரெக்டா இல்ல, அலைன்மெண்ட் ப்ராப்பரா இல்லைன்னா இதுக்கு மேலேயும் வெயிட் பண்ணாதீங்க. ஏஜ் ஆனதுக்கு அப்புறம் தான் ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கணும்னு எந்த ஒரு நெசசிட்டியும் கிடையாது. கரெக்டிங் பைட் இஸ் an investment in your health, not just in looks. கீழ இருக்க நம்பருக்கு கால் பண்ணுங்க, அப்பாயின்மெண்ட் புக் பண்ணிக்கோங்க. Let's fix your bright smile in our Dr. Neem's Dentistry.